ஓம் சாந்திப்பா. நம்மளோட லௌகீக காரியங்கள் நம்ம எல்லாருமே செய்யறோம். நம்ம பாபாவோட சேவை செய்யறோம், பாபா வீட்டுக்கு போறோம். அதெல்லாம் தாண்டி இது ரொம்ப முக்கியமான யோகா மீட்டிங். ஏன் அப்படின்னா, பாபா வீட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க, சேவைகள் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து செய்வாங்க. பாபா வீட்டில் பாபா வந்து சொல்லுவாரு முரளியில, நிறைய சேவை பண்றீங்க, நிறைய ஞானம் பேசுறீங்க, யோகால ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னா நிறைய பேர் வருவாங்க. பட் ஆனா யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவனும் நானும் ப்ராஜெக்ட்ல மினிமம் ஒரு 25 ஆர் 20, சம்டைம்ஸ் 10 பேர் இவ்வளோதான். ஆனா அந்த 10 பேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ல தான் யோகா அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து மார்னிங், ஈவினிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டைம்ல போகும். கரெக்ட்டுங்களா? பட் இப்போ ஒரு பட்டி வைக்கிறோம் அப்படின்னா, அதில எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக, அன்பாக பாபாவோட நினைவுல வந்து யோகா பண்ணும்பொழுது, அதோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமான தாக்கம் இருக்கும். அந்த ஒற்றுமை சக்தி அந்த யோகா பண்ணும்போது, அந்த குழுவோட வைப்ரேஷன் உலகத்தையே விநாசமாக்கும். அதாவது பழைய உலகத்த விநாசமாகி, புது உலகத்த ஸ்தாபனைக்கு சீக்கிரமாக கொண்டுட்டு வரும். அதனால தான் நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். இந்த மீட்டிங் மூலியமா ஒரு 1/2 மணி நேரம் தினமும் நம்ம பாபா குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து அட் அ டைம்ல ஒண்ணா தினமும் யோகா பண்ணும்பொழுது, இந்த யோகா பட்டி அப்படிங்கிறது சிவனும் நானும் ப்ராஜெக்ட்டுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ சிவபாபா ரொம்ப கிளவர். அதனால தான் வந்து பாபா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடைசி நேரத்துல குழந்தைங்களால நிறைய இடத்துக்கு போக முடியாத சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. கர்ம கணக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான், இந்த ஜூம் மீட்டிங் பாபா வந்து நமக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நிறைய ஞானம் கேட்டாச்சு, நிறைய சேவை பண்ணியாச்சு. இப்போ உலக மாற்றத்துக்காக நம்ம யோகா பண்ணணும். யோகா, ஞானம், தாரணை, சேவை. ஸோ யோகா அதிகமா பண்ணணும். தாரணையும் அதிகமா பண்ணணும். சேவை வந்து 50% இருந்தா போதும். அந்த 50% 500%க்கு ஈக்குவலா எப்ப ஆகும் அப்படின்னா, யோக பலத்தின் மூலியமா தான். நிறைய பேர் 75% சேவை பண்றாங்க. 10% தான் யோகா பண்றாங்க. ஸோ நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல இருக்க வேணாம். ஸோ யோகா அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஒற்றுமையாக, அன்பாக, திட சங்கல்பத்தோட, அதே சங்கல்பம், அதே எண்ணங்களோட ஒருநிமி அ அதாவது மனச ஒருநிலைப்படுத்தி, ஸோ ஒருமுகப்படுத்தி அந்த யோகத்துல இருக்கும் பொழுது, நம்மளோட பலவீனங்கள அழியும். இல்லையா? நெறைய பேரால யோகா பண்ண முடியாது. நெறைய பேரால டைம் இருக்காது. ஸோ நெறைய மாதாஜிங்க தான் இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்காக தான் ஸ்பெஷலா நம்ம மதிய யோகா வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ ஹெல்த் யோகா, நம்மளோட ஆராவ கிளீன் பண்றது, நம்மளோட அந்த பழைய சன்ஸ்காரத்த நெருப்பு மூலியமா அழிக்கிறது. ஸோ இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டு நம்ம யோகா பண்ணலாம். ஸோ பாபா உங்களுக்கு டச் பண்ணா இந்த மீட்டிங் வந்து கலந்துக்கோங்க. இல்ல அப்டின்னா உங்கள் விருப்பம். ஸோ யோகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத தாண்டி, யோகத்துல நம்ம இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்களோட ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்த விதைக்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ நாம சென்டர் போறோம், கீதா பாடசாலை போறோம், சேவை பண்றோம், பாபா சரண்டர் சிஸ்டர், பிரதர்ஸ் கூட பேசுறோம். எல்லா பாபா குழந்தைங்களும் அத பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதையும் தாண்டி ஸ்பெஷலா இந்த மாதிரி குழுவா சேர்ந்து நம்ம ஒற்றுமையா யோகா பண்ணும்பொழுது, நம்ம பாபாவோட எக்கியத்துல சென்டர் சிஸ்டர், சரண்டர் பிரதர் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட். அது என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல யோக பட்டி பண்றோம் அப்படின்னா, வைப்ரேஷன்ஸ் ஆஃப் ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூக்ஷ்ம மண்டலத்துல போய் நம்ம யோகா பண்றோம். அப்ப இந்த முழு உலகத்துல இருக்கக்கூடிய பாபா சென்டர்லயும் நிறைய பேர் வருவாங்க ஈர்க்கப்பட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யோக பட்டி பண்றதுனால தான், சிவனும் நானும் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்டே தமிழ்நாட்டுல உருவாச்சு. ஸோ நம்ம யோகா பட்டி நான் சொல்லல. சூரஜ் பாய் அவங்களோட டீம், சச்சின் பாய் அவங்களோட டீம், அவங்க எல்லாருமே யோகா பட்டி பண்றதன் மூலியமா தான் இந்த ப்ராஜெக்ட்டே ஆக்சுவலா உருவாகுது. ஸோ யோகத்துக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எப்படின்னா, நம்ம எக்கியத்துல இருக்கக்கூடிய சரண்டர் சிஸ்டர் பிரதருக்கும் சந்தோஷத்த குடுக்கும். நம்ம நல்லா இங்க எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணா தான் எக்கியத்துல பணம் அதிகமா வரும். எக்கியத்துல மக்கள் அதிகமா வந்து பார்ப்பாங்க. நெறைய பேருக்கு பாபா வந்துட்டாங்கன்னு போய் ரீச் ஆகும். ஸோ இந்த யோக பலத்தின் மூலியமா நம்ம எக்கியத்துக்கும் நல்லது நடக்குது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா யோகா பண்றோம். இந்த யோகத்தின் மூலியமா என்ன ஆகுது? ஹை லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் மூலியமா நம்ம எங்கியத்துக்கும் சரி, நம்ம சரண்டர் சிஸ்டர் பிரதருக்கும் சரி நெறைய பெனிஃபிட் இருக்கு. இல்லையா?
அஃப்கோர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா பிரம்மகுமாரிஸோட பேரை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, வி ஹேவ் டு ஹேவ் சம் பெர்மிஷன். அது வந்து யஜ்யத்துக்கு மரியாதை கொடுக்கணும். பிரம்ம பாபாவும், சிவ பாபாவும் வாணியில சொல்லியிருக்காரு. பட் இந்த மாதிரி யோகா வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் ஒவ்வொரு சோல். இதுக்கு வந்து யஜ்யத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சேவைக்கும் யஜ்யத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்கு. யோகத்துக்கும் யஜ்யத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா, யஜ்யத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் யோகம். சரிங்களா? பாபா குழந்தைகள் யும் தாண்டி தான் யோகம். ஏனென்றால், யோகத்தில் வந்து பிரம்மகுமாரிங்கிற பேரு, பாபா குழந்தைங்க அப்படிங்கிற அந்த உறவு, சம்மந்தம் எல்லாத்தையும் மறந்து நம்ம எங்க போறோம்? ஏஞ்சலிக் வேர்ல்டுல ஏஞ்சலிக் பாடியோட போறோம். சரிங்களா? இந்த உலகத்துக்கு நம்ம போகும்பொழுது, எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு எனது அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காரு. ஸோ, அப்ப இந்த யோகாவ நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணலாம். ஆனா சேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக நியமம் படி தான் நம்ம பண்ணணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் யோகா அப்படிங்கிறது இட்ஸ் சோலோட இண்டிபெண்டன்ட். இதுக்கும் யஜ்யத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா, யோகா அப்படிங்கிறது அதையும் தாண்டி ஓகேங்களா? யஜ்யத்தையும் நம்ம மறக்கணும். நான் ஏன் இத சொல்றேன்னா, யோகா பண்ணும்பொழுது நெறைய பேர் ஒரு சங்கிலியில போய் மாட்டிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பாபா சென்டருக்கு போனா தான் யோகா வருது. சிஸ்டர் முன்னாடி உட்கார்ந்தா யோகா வருது. பிரம்ம பாபா பார்த்தா தான் யோகா வருது. அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால தான் இத நான் சொல்றேன். மத்தபடி சேவையில பிரம்மகுமாரிஸ் யஜ்யத்த நமக்கு மரியாதை கொடுக்கணும். பாபா குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களோட பெர்மிஷனோட தான் சேவை பண்ணணும். அதுதான் ரூல்ஸ். பிரம்ம பாபா, சிவனையும் நம்ம மதிக்கணும். ஸோ ஏன் பிரம்ம பாபாவ மதிக்க சொல்றாரு பாபா அப்படி முரளிலனா, பிரம்மகுமாரிக்கு எதிர்ப்பா வரக்கூடிய சங்கர் பாட்டி, பிரம்மகுமாரிக்கு எதிர்ப்பா வரக்கூடிய விஷ்ணு பாட்டி, இவங்களெல்லாம் நம்ம வந்து மாயை தானே அதெல்லாம். ஸோ அந்த மாயை சக்திய நம்ம என்ன பண்ணணும்? வெல்லணும். அதனால தான் பாபா அப்படி சொல்றாரு. எங்கேத்துக்கு மரியாதை கொடுங்க. எங்கேத்தோட டச். அப்படி எங்கேத்தோட நீங்க டச்ல சும்மா யோகா மட்டும் பண்ணீங்கன்னா, நெறைய பாபா குழந்தைங்க பாபா விட்டே போயிருக்காங்க. யோகா அப்படிங்கிறது வேற, யஜ்யத்தின் சேவை அப்படிங்கிறது வேற. 2த்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? யோகா அப்படிங்கிறது நம்ம தாராளமா பாபா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா, யோகா அது அப்படிங்கிறது பிரம்மகுமாரி முரளி அ முரளி இல்ல சாரி. முரளியோட ஞான சிந்தனை வேணும். இந்த எல்லைக்கு உட்பட்ட தங்க சங்கிலி, என் சென்டர், என் ஃப்ரெண்ட்ஸ், என் பிகேஸும் தாண்டி தான் நம்ம போறோம். அங்க யோகத்துல இந்த உலகமே நம்ம மறந்துடணும். அதுதான் யோகா இல்லையா? இல்லன்னா சில பேருக்கு சென்டரோட பற்று வரும். சிஸ்டர் மேல பற்று வரும், பிரதர் மேல பற்று வரும். ஆனா சேவை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, பிரம்மகுமாரிஸ மதிக்கணும். சரிங்களா? பாபா குழந்தைகள் எல்லாருமே வந்து 7 டேஸ் கோர்ஸ் நம்ம சொல்லலாம். தப்பு கிடையாது. ஆனா, நியமம் படி நீங்க சென்டர்ல தான் போய் வந்து எல்லாமே பண்ணணுங்கிற ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். ஏன்னா, பாபாவோட வளர்ப்பு சென்டர் மூலியமா தான் அதிகமா நடக்குது. சென்டர் போற பழக்கம் இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்களால தான் 108 வர முடியும். சென்டர் போவாம, முரளி கேட்காம, சிஸ்டர்களுக்கு மரியாதையே குடுக்கலன்னா, அவங்களால 108 வர முடியாது. ஸோ, அதனாலே வந்து நெறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. யோகா பண்ணலாமா? வேண்டாமா? குழுவா சேர்ந்து இது வந்து நியாயமா? அப்படின்னு நெறைய பேர் என்ட்ட கேட்குறாங்க. நான் அதான் சொல்றேன். இது நியாயமான விஷயம் தான். யோகா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். அதுல எந்த ஒரு தடையுமே சிஸ்டர்ஸ் போட மாட்டாங்க. ஆனா சேவை அப்படிங்கிறது பிரம்மகுமாரி பேரை யூஸ் பண்ணும்பொழுது, பாபா சென்டருக்கு நீங்க வந்து போகணும் அப்படின்னு விளம்பரம் வேணா படுத்தலாம் ஒழிஞ்சு, நீங்களே ஒரு பொறுப்புல இருக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணக்கூடாது. அதுதான் தவறு. ஸோ சேவை அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். எந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, பாபாவோட அறிமுகத்த குடுத்து, பாபா சென்டருக்கு போக வைக்கக்கூடிய சேவைய தான் நம்ம பண்ணணும். அந்த மக்கள் எல்லாரையுமே நாம் தான் பெருசு, நாங்க தான் எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் இருந்துண்டு டீச்சர் மாதிரி பிஹேவ்லாம் பண்ணக்கூடாது. நான் தான் பெருசு, என் பக்கம் வா அப்படின்னு நம்ம வந்து 4 பேருக்கு அறிமுகம்லாம் குடுக்கலாம். பாபா ஃபோட்டோ குடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா மஸ்ட் அவங்கள பாபா சென்டர் போக வைக்கணும். அது பாபா சென்டர்ல இருக்க சிஸ்டர் ஆச்சு, அவங்களாச்சு. நம்ம சேவை அப்படிங்கிறது சென்டர் போக வைக்கணும், முரளி கேட்க வைக்கணும், யோகா பண்ண வைக்கணும். அதுதான் நம்ம பண்ணணும். நம்ம வந்து பிரம்மகுமாரி யஜ்யத்த வந்து வச்சு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது தப்பு. அது வந்து பண்ணக்கூடாது. பாபா சொல்லியிருக்கா. ஆனா யோகா அப்படிங்கிறது யார் வேணா பண்ணலாம். ஆன்லைன் கோர்ஸ் நெறைய பட்டி நடக்குது. அதுல வந்து சிவபாபாவும் சரி, சிஸ்டர்ஸும் சரி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன்னா யோகம் அப்படிங்கிறது பிரம்மகுமாரியும் தாண்டி போகக்கூடிய ஒரு சக்தி தான். பிரம்மகுமாரினா என்ன?
ஆ இது என் சென்டர். அததான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் மறந்து தான் நம்ம பாபா கிட்ட போறோம். நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. யோகாலாம் பண்ணலாமா? சிஸ்டர் திட்ட மாட்டாங்களா? அப்படின்னு கேட்பாங்க. யோகா தாராளமா நீங்க பண்ணலாம். அதெல்லாம் சிஸ்டர் யாருமே எந்த தடையுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போனா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா நீங்க நல்லா யோகா பண்ணா தான் உங்க சென்டர்ல நீங்க வந்து போய் சேவை பண்ண முடியும். நானுமே அப்படிதான். எங்க சென்டர்ல பாபா குழந்தைங்க நியமம் இருக்கக்கூடியவங்களுக்கு நானுமே என்னால முடிஞ்ச சர்வீஸ் பண்ண முடியும். சென்டர் சிஸ்டரும் பிரதருக்கு நிச்சயமா மரியாதை குடுக்கணும். ஆனா வந்து பிரம்மகுமாரீஸ மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டுக் குடுக்கக்கூடாது. ஏன்னா நெறைய பார்ட்டீஸ் உருவாயிட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து பாபா அப்படி சொல்றாரு. நம்ம யோகா அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து பண்ணா தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விகேஸ்க்கு வைப்ரேஷன்ஸ் நல்லாருக்கும். புரியுதா? யோகா வேற, சேவை வரிசையா நல்லா புரிந்து நடந்துக்கோங்க. கண்டிப்பா யோகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யோகத்துல எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இந்த யோகா அப்படிங்கிறது ஆழமான ஒரு விஷயம். இந்த யோகா பண்ணும்பொழுது நம்ம பாவங்கள் அழியும். அது மட்டும் இல்லாம, இந்த பட்டியில நம்ம கலந்துக்கும்போது, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவீனங்கள் அழியும். ஆ பாபா குழந்தைங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் அன்பு அதிகரிக்கும். அண்ட் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மகுமாரி யஜ்யத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய பாபா குழந்தைங்களோட கண் திஷ்டி, அவங்களோட தீய பார்வை நம்ம மேல பட்டாலும் நமக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு போறாங்க. நம்ம வேலைய நாம பார்க்கலாம். கரெக்ட்டா? அதனால நீங்க அவசியம் எல்லாரும் வந்து இந்த யோகா பட்டியல கலந்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே புரியும். எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து யோகா பண்ணலாம். சரிங்களா? ஓம் சாந்தி.